பவித்ரா, கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்றத்திலும் தமிழகத்திலும் மும்மொழி கொள்கை சிறந்ததா, இருமொழி கொள்கை சிறந்ததா, மும்மொழி கொள்கையில் அதிக மாணவர்கள் தமிழகத்தில் படிக்கிறார்களா அல்லது மாநில பாடத்திட்டமான தமிழ் வழி கல்வியில் அதிக பாடத்திட்டங்களில் படிக்கிறார்களா என்ற விவாதம் நாடாளுமன்றத்திலும் தமிழகத்திலும் அந்த விவாதம் சூடு பிடித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பதிலளிக்கும் போது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் வழி கல்வி மீதான ஆர்வம் குறைந்து கொண்டே இருக்கிறது, மாநில பாடத்திட்டத்தில் மிக குறைவான மாணவர்களே பயின்று வருகிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரத்தை குறிப்பிட்டு அவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார். இதனால் தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் மட்டுமல்ல அரசு உதவிபெறும் பள்ளிகளில் கூட சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது என்பதால் தேசிய கல்விக் கொள்கையே சிறந்தது, மும்மொழி கொள்கையை நோக்கி தமிழக மக்கள் நகர தொடங்கிவிட்டார்கள். தவறான புள்ளி விவரங்களை தமிழக அரசும் முதலமைச்சரும் தெரிவித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழகத்தின் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் என்று அதே புள்ளி விவரங்களுடன் பதிலடி கொடுத்திருக்கிறார். அதில் தமிழகத்தை பொறுத்தவரை 58,779 பள்ளிகளில் 1,09,000 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள், 1,09,000 மாணவர்கள் மாநில பாட கல்வி திட்டத்தில் தமிழ் வழி கல்வியை தான் பயின்று வருகிறார்கள். சிபிஎஸ்இ என்று அழைக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா உள்ளிட்ட பாடத்திட்டத்தின் கீழ் 15.2 லட்சம் மாணவர்கள், அதாவது 15,02,000 மாணவர்கள் தான் பயிர்கிறார்கள். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழும் கேந்திர வித்யாலயத்தில் தேசிய அந்த மத்திய கல்வி வாரியத்தின் பாடத்திட்டத்திலும் பயிரும் மாணவர்களின் எண்ணிக்கை 15 லட்சம் தான். அதுவும் 1635 பள்ளிகளில் மட்டுமே இந்த சிபிஎஸ்இ பாடக்கல்வி பள்ளி கல்வி திட்டம் செயல்பட்டு வருகிறது என்பதால் 1 கோடி மாணவர்கள் மாநில பாட கல்வித்திட்டத்தில் பயின்று வருகிறார்கள். தமிழகத்தின் மாணவர்கள் சிறந்த தொழில் முனைவோர்களாகவும் சிந்தனையாளர்களாகவும் கண்டுபிடிப்பாளர்களாகவும் உலகம் முழுவதும் வியாபித்து பரவி இருக்கிறார்கள் என்றும், இருமொழி கொள்கை சிறப்பாக செயல்பட்டு வரும்போது மும்மொழி கொள்கை தொடர்பான தவறான தகவலை மத்திய அரசே, மத்திய கல்வி அமைச்சரே அரசியல் லாபத்திற்காக தெரிவித்து வருகிறது என்ற பதிலடியை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று காலையில் அளித்திருக்கிறார். பவித்ரா.